வணக்கம் நண்பர்களே, சுற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா காளையார் கோயிலுக்கு வந்திருக்கோம். காளையார் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த காளையார் கோயில் வந்து சிவகங்கையிலேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. தேவகோட்டையிலேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. மதுரையிலிருந்து 66 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர் தான் காளையார் கோயில்னு அர்த்தம். இந்த காளையார் கோயிலுடைய இலக்கிய பெயர் என்ன அப்படின்னா திருக்கானப்பேர். இதுக்கு பேர் என்னது? திருக்கானப்பேர் என்பதுதான் இதனுடைய பழைய பேர், அதாவது இலக்கிய பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த கோபுரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கோபுரம் தான் வந்து சோமேஸ்வரர் உடைய கோபுரம். இந்த கோபுரம் போனீங்கன்னாக்க சோமேஸ்வரர் கோயிலுக்கு நேராக போயிடலாம். இது வந்து மருதுபாண்டியர் கட்டிய கோபுரம். இந்த மருதுபாண்டியர் கட்டிய கோபுரம் தான் நீங்கள் பெரிய கோபுரங்களை இதை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இந்த கோபுரத்தை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இடிக்க போகிறான். மருதுபாண்டியர்கள் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும், நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து சரணடைஞ்சிடணும். இங்கே சரண் அடையவில்லை என்றால் கண்டிப்பாக இந்த கோபுரத்தை வந்து இடிச்சிருவோம்னு சொல்லி பீரங்கியை வச்சு ரெடியாக இருந்திருக்காங்களாம். இதை கேட்ட வந்து மருதுபாண்டிய சகோதரர்கள் என்ன செஞ்சாங்கனாக்க, எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த கோயிலோட கோபுரத்தை வந்து எந்த சூழ்நிலையும் இடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கோபுரத்தை காப்பாற்றுவதற்காக தங்களுடைய உயிரை நீத்த மருதுபாண்டியர்கள் அந்த கோபுரத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வாங்க பார்க்கலாம். இந்த பெரிய கோபுரம் தான் மருதுபாண்டியர் கட்டிய கோபுரம். இந்த கோபுரத்து வழியாக போனீங்கன்னாக்கும் சோமேஸ்வரர் சௌந்தர நாயகி கோயிலுக்கு நேராக போயிடலாம். பக்கத்தில் பாருங்களேன், ஒரு சின்ன கோபுரம் இருக்குது. இந்த சின்ன கோபுரம் என்னன்னாக்கா சொர்ணகாளீஸ்வரர் கோயிலுக்கு போகிற உள்ள கோபுரம் தான். சொர்ணகாளீஸ்வரர் சொர்ணவள்ளி அந்த கோயிலுக்கு போகக்கூடிய கோபுரம் இந்த கோபுரம். இந்த ரெண்டு கோபுரம் தான் கிழக்கு நோக்கி இருக்குது. அந்த காளையார் கோயிலை கிழக்கு நோக்கி 2 கோபுரம் இருக்குது. ஒரு கோபுரம் பெரிய கோபுரம் மருதுபாண்டியர் கட்டிய கோபுரம், இன்னொரு கோபுரம் சின்ன கோபுரம் சுந்தரபாண்டியர் கட்டிய கோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கிருக்கீங்க. வாங்க கோயிலுக்கு உள்ளே போகலாமா? வாங்க. இதே காளையார் கோவிலோட கோபுரம். அப்புறம் மேலே கலசம் இருக்குது பாருங்கள். எத்தனை கலசம் இருக்குன்னா 9 கலசம் இருக்குது. இப்போ உங்களுக்கு 8 கலசம் தெரியும், 9ஆவது கலசம் இங்கே மறைஞ்சிருக்கும். ஸோ மொத்தம் 9 கலசம் இருக்குது. இதில் வந்து இந்த கோபுரத்தில் வந்து பொம்மைகள், அந்த சுனை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பொம்மைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இல்லை. பொம்மைகள்லாம் கிடையாது, சும்மா வந்து இது மட்டும் தான் இருக்குது. பொம்மைகள் உள்ள கோபுரம். மீனாட்சி அம்மன் கோவில் நிறையா பொம்மைகள் நிறையா இருக்கும். ஆனால் இதில் இந்த கோபுரத்தில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதே காளையார் கோயில் சோமேஸ்வரர் ஆலயத்தில் கோயில் தான். பாருங்கள், பார்த்து சாமி கும்பிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். சாமி கும்பிட்டுக்கோங்க. கோபுரம், காளையார் கோபுரம், சாமி நல்லபடியாக கும்பிடுங்க. கோபுரத்துலேருந்து சாமி உள்ளே வந்துட்டோம். சன்னதிக்கு உள்ளே வந்துட்டோம். சன்னதி போகிறதுக்கு முன்னாடி ஒரு வராண்டா மாதிரி இருக்குது. கோபுரத்துக்கும் சன்னதிக்கு இடையில் பெரிய இடம் கிடக்கு. அந்த பெரிய இடத்துல தான் வந்து அன்னதானம் நடக்குது. பக்கத்தில் யானை, அந்த கோயில் யானை இருக்குது. அந்த கோயில் யானைக்கு நிறைய பேர் காசு கொடுத்து ஆசை வாங்குகிறாங்க. அப்புறம் சின்ன குழந்தைங்களாம் அந்த கோயில் யானைக்கு மேலே ஏற்றி அந்த சின்ன பிள்ளையை வந்து அங்கே அதில் வச்சு ஆசீர்வாதம் கேட்குறாங்க. இந்த பெரிய கோபுரத்தை கட்டிய மருதுபாண்டியர்கள் இந்த கோபுரத்தை எதுக்கு கட்டினாங்க அப்படின்னு சொன்னால், சிவகங்கை மக்கள் இந்த கோபுரத்தில் ஏறி அங்கிருந்தே, அந்த கோபுரத்துலேருந்து ஒரு டெலஸ்கோப் மாதிரி ஒன்று இருக்குமா, அங்கிருந்தே வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து தரிசிக்கலாம். ஸோ இந்த கோபுரத்துக்கு மேலே ஏறி மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து சாமி கும்பிடலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த கோபுரத்தை கட்டினாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த கோபுரத்தை எப்படி கட்டினாங்க அப்படின்னா, செங்கக்கல் வந்து காளையார்கள் கிடைக்காதனால மானாமதுரையிலேருந்து செங்கக்கல் வாங்கிட்டு வருவாங்களாம். அது எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, மானாமதுரையிலேருந்து காளையார் கோயில் வரைக்கும் வந்து வரிசையாக மக்கள் நின்றுக்குருவாங்களாம். ஒவ்வொரு கையிலேருந்து ஒரு செங்கக்கல்லை கொடுத்து அப்படி மாற்றி செங்கக்கல் வந்து காளையார் கோயிலில் கொண்டு வருவாங்களாம். அந்த மாதிரி கொண்டு வந்த செங்கக்கல்லை வச்சு தான் இந்த கோயிலை கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் மக்கள் எவ்வளோ ஆர்வமாக இருந்திருக்காங்க அந்த காலத்தில். அருள்மிகு சோமேஸ்வரர் சன்னதி காளையார் கோயில்னு போட்டிருக்காங்க அந்த போர்டில். இப்போ நம்ம போகிறது அருள்மிகு சோமேஸ்வரர் சன்னதிக்கு தான் உள்ளே போகிறோம். பூர்வ ஜென்ம புண்ணியம் தரும் காளையார் கோயில். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என மும்மை சிறப்புகளை கொண்டது இந்த கோயில்.
அருள்மிகு சவுந்தரவல்லி அம்மாள் சோமேசர், அருள்மிகு சொர்ணவல்லி அம்மாள் சவேத காளீஸ்வரர், அருள்மிகு மீனாட்சி அம்மாள் சபை என்று 3 முக்கிய திருக்கோவில்களை ஒன்றாக்கி உள்ளடக்கியது தான் சொர்ண காளீஸ்வரர் கோயில். 3 லிங்க திருமேனிகளை தனித்தனி கருவறைகளாக கொண்டு 3 சிவாலயங்கள் ஆகம முறைப்படி கட்டப்பட்ட திருத்தலம் இது. பெரிய ராஜகோபுரத்தின் முன்னிலையில் காட்சி தரும் அருள்மிகு சோமேஸ்வரர் பிரம்மா, சந்திரன், குபேரன் ஆகியோரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இவரது வலதுபுறம் அன்னை சவுந்தரவல்லி காட்சி தருகிறார். இவ்வாலயத்தில் இந்திரனால் வழிபட்ட சகஸ்திரலிங்கமும் உள்ளது. சன்னதிக்கு வலதுபுறம் 2 பிரகாரங்களை உள்ளடக்கிய ஆன்மீக சொர்ணவல்லி அம்மன் சமேத காளீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. பெரிய கோபுரம் 155 அரை அடி உயரம் கொண்டது. முத்துவடுகநாதரை நினைவாக மருது பாண்டியர்களால் கட்டப்பட்டது. இங்கு தரிசனம் செய்தால் பூர்வ ஜென்ம புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இவர் முத்துவடுகநாத பெரிய உடையாத்தேவர். அதாவது காளையார்கோவில் போரில் வீர மரணம் எய்திய மன்னர் முத்துவடுகநாத பெரிய உடையாத்தேவர். சிவகங்கை சீமையின் 2வது மன்னர் மாவீர முத்துவடுகநாத பெரிய உடையாத்தேவர். இவர் 1750 முதல் 1772 வரை 22 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். இந்திய மண்ணில் இவரே வெள்ளையர்களை எதிர்த்து முதல் சுதந்திர முழக்கம் செய்தார். காளையார்கோவிலில் கடும் போரில் வெள்ளையர்கள் மறைந்து நின்று கையெறி குண்டுகளை வீசிய போது 25/6/1772 வீர மரணமடைந்தார். இவருடன் போரில் உயிர் துறந்த காளையார்கோவிலைச் சேர்ந்த 2வது மனைவி ராணி கௌரி நாச்சியார் ஆவார். அமைச்சர் தளவாய் தாண்டவராய பிள்ளை, தளபதிகள் மாவீரர்கள், மருதுபாண்டிய சகோதரர்கள், மகா சிவபக்தராக திகழ்ந்த வீரர் முத்துவடுகநாத பெரிய உடையாத்தேவரின் சிலை வடிவத்தையே காண்கிறீர்கள். இப்போ பார்த்துக்கிட்டீங்களே, இவர் தான் முத்துவடுகநாத உடையாத்தேவர். இது கோயிலுக்கு உள்ள என்ட்ரன்ஸ் இறங்கினவனையே இடது பக்கம் இந்த சிலை இருக்குது, பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க இல்லையா அந்த கொடிமரம், இந்த கொடிமரத்துக்கு நேராக ஒரு வழி இருக்கு இல்லையா, இதே சோமேஸ்வரர் சன்னதி. இந்த சோமேஸ்வரர் சன்னதியை சாமி கும்பிட்டுட்டு தான் அடுத்த கோயிலுக்கு போகிற மாதிரி மெயினில் இருக்கும். இதுதான் செல்வ விநாயகர சுவாமி. புறநானூற்று காலத்திலேயே காணப்பேரையில் என்று அழைக்கப்பட்ட இந்த தலம் சம்பந்தராலும் சுந்தராலும் பாடப்பட்டுள்ளது. அதுவும் மட்டுமல்லாமல் அருணகிரிநாதரின் திருப்புகழ், வல்லாளரின் அருட்பா, 11ஆம் திருமுறையில் கபிலத்தேவர் மற்றும் பரணத்தேவர் பாடல்கள், திருவிளையாடல் புராணம் ஆகியவற்றிலும் இந்த தலம் பற்றிய குறிப்புகள் உள்ளன. சங்க காலத்தில் இந்த ஊரை தலைநகராக கொண்டு ஆண்டவர் வேங்கை மார்பன் என்னும் அரசர். அப்போது பாண்டிய மன்னராக இருந்த உக்கிர பெருவழுதி இவரை போரில் வென்று காணப்பேரை கைப்பற்றினார். இதனால் காணப்பேர் எயில் கடந்த உக்கிர பெருவழுதி என்னும் பட்டமும் பெற்றார். ஐயூர் மூலங்கிளாரின் புறநாற்று பாடல் இந்த பெருமையை பற்றி கூறும். உக்கிர பெருவழுதி கடைச்சங்க காலத்தில் வாழ்ந்தவர். சங்க புலவர்களை ஆதரித்தவர். அகநானூறு நூலை தொகுப்பித்தவர். ஔவையரால் பாடப்பெற்றவர். இவர் சபையில்தான் திருக்குறள் அரங்கேறியதாகவும் கருத்துண்டு. காணப்பேரின் மதில் பெருமைக்குரியது என்பதனாலேயே காணாப்பேர் எயில் என்னும் பெயர் வந்திருக்க வேண்டும். 18ஆம் நூற்றாண்டில், அதாவது 1780 முதல் 1801 வரை சிவகங்கை ஆட்சி அதிகாரத்தை பெற்றிருந்த மருது பெருமக்கள் மிகச்சிறந்த ஆன்மீகவாதிகள்.
இவர்கள் பல்வேறு திருக்கோயிலுக்கு திருப்பணிகள் செய்தனர். காளையார் கோவிலின் கோபுரத்தை மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய கோபுரம் போல் கட்ட வேண்டும் என்று விரும்பி திருப்பணி செய்தனர். கோயில் உட்பிரகாரம் இருக்குல்ல, அந்த உட்பிரகாரத்தில் சோமேஸ்வரர் கோயிலில் பார்த்துட்டு அப்படியே பின்னால் போய் அங்கிட்ட பிள்ளையார் கோயில், அங்கிட்ட முருகன் கோயிலில் சாமி கும்பிட்டு அப்படியே சுற்றி வரோம். அதை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது முருகன் கோயில். அது இது சிவனோட கோபுரம் தான். காளையார் கோயில் சிவன் கோயிலோட கோபுரம். இது முருகன் கோயில் தான். உள்ள மரத்துக்கு கீழே வந்து நாகர். திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி என்பது போல இந்த காளையார் கோவில் தலத்தில் பிறந்தாலும் இறந்தாலும் முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். தமிழ்நாட்டில் உள்ள தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 200வது ஆலயமாகும். மேலும் தேவார பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு தலங்களில் இது 10வது தலமாகும். கஜ புஷ்கரணி அப்படின்றது யானை மடுக்கு பேர். சிவகங்கை காளி தீர்த்தம், விஷ்ணு தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், கௌரி தீர்த்தம், ருத்ர தீர்த்தம், லக்ஷ்மி தீர்த்தம், சுதர்சன தீர்த்தம் இங்கு உள்ளன. இதுதான் சுவர்ணவல்லி அம்மன் கோயில். இதுதான் அங்கே தான் போக போகிறோம். வாங்க சாமி கும்பிட போகலாம். சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் ஆளுகைக்கு உட்பட்ட காளையார் கோவில் ஸ்தல புராணம். பாண்டிய நாட்டு திருத்தலங்கள் 14னுள் ஒன்றாகவும் தீர்த்தம் மூர்த்தி ஸ்தலம் 3லும் சிறந்ததும் திருக்கானப்பேர் என்று பெயர் பெற்ற காளையார் கோவில் ஆகும். உலகில் எங்கும் இல்லாதவாறு 3 சிவாலயங்கள் அமையப்பெற்ற புண்ணிய ஸ்தலமாகும் இந்த காளையார் கோயில். இந்த கோயில் பிரகாரத்தை பாருங்களேன், எவ்வளோ அழகாக அருமையான பிரகாரமாக இருக்குது. அந்த காலத்தில் அவ்வளோ சிறப்பாக கட்டியிருக்காங்க. உண்மைக்கு அருமை தான். நம்மளாம் இந்த இது கோயிலை பார்க்குறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுதான் இருக்கணும். அருமை அழகான கோயில்கள் தான். காளையார் கோயில் ஒரு சிவஸ்தலம். இந்த காளையார் கோயிலுக்கு பழைய பேர் என்ன? திருக்கானப்பேர். இதுக்கு பேர் என்னது? திருக்கானப்பேர். காளையார் கோயிலோட பழைய பேர். இறைவன் என்ன யாராக இருக்கா அப்படின்னா சொர்ணகாளீஸ்வரர், சோமேஸ்வரர், சுந்தரேஸ்வரர் 3 பேருமே இறைவன் தான். இறைவிகள் 3 பேர் இருக்காங்க. சுவர்ணவல்லி, சௌந்தரவல்லி, மீனாட்சி 3 இறைவி இருக்காங்க. தல விருட்சம் கொங்கு மந்தாரை. தல விருட்சம் கொங்கு மந்தாரை. இதுதான் இந்த கோயிலோட சிறப்பானது. 3 சிவன் 3 அம்மன் இருக்கக்கூடிய தலம் தான் காளையார் கோயில் தலம். சொர்ண காளீஸ்வரர் கோவிலோட வரலாறு என்ன அப்படின்னா, சண்டாசூரனை கொன்றதால் ஏற்பட்ட பாவம் நீங்க காளி இத்தலத்தை அடைந்து இங்குள்ள சிவகங்கை தீர்த்தத்தில் மூழ்கி சிவபெருமானை வழிபட்டாள். பின் காளி தனது கரிய உருவமும் அசுரனை கொன்ற பாவமும் நீக்க பெற்று
சுவர்ணவல்லியாக உருமாறி காளீஸ்வரரை திருமணம் புரிந்து கொண்ட தலம் திருக்கானப்பேர் என்ற காளையார் கோவில். இந்த கோயிலோட தல வரலாறு, ஒருமுறை சுந்தரர் திருச்சுழி திருமேனிநாதரை தரிசித்துவிட்டு காளையார் கோவிலுக்கு சென்றார். ஊர் எல்லைக்கு வந்தவுடன் பாதை முழுவதும் சிவலிங்கமாக இருப்பதை உணர்ந்தார். அதில் தனது கால்களை பதிக்க தயங்கினார். இறைவா, உன்னை காண முடியவில்லையே என வருத்தி பாடினார். தன் நண்பரான சுந்தரர் மீது இரக்கம் கொண்ட சிவபெருமான் தனது காளையை அனுப்பினார். அது சுந்தரர் நின்ற இடம் வரை வந்து மீண்டும் திரும்பிச் சென்றது. அதன் கால் பதிந்த இடத்தில் லிங்கம் இல்லை என்றும் அவ்வழியே நடந்து வந்து தன்னை தரிசிக்கலாம் என்றும் அசரீரி ஒலிக்கவே சுந்தரர் மகிழ்ச்சியுடன் அவ்வழியில் சென்றார். காளை வழிகாட்டிய தலம் என்பதால் இவ்வூர் காளையார் கோயில் என்று ஆயிற்று. அருமையாக இருக்குது. இதுதான் காளையார் கோயில். காளையார் கோவில் உள்ள கோவில். வணக்கம் நண்பர்களே, சுற்றுலா யூடியூப் சார்பாக உங்கள் நண்பர்கள் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னாக்க காளையார் கோயில் உள்ள சோமேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இதனுடைய கலை நயம் எவ்வளோ அருமையாக அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு தூணுமே அவ்வளோ அருமையாக வந்து சிற்பங்கள் வடிவச்சுருக்காங்க. அருமையான கோயில் எவ்வளோ அழகாக இருக்குது, ஒரே மாதிரியான பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னாக்கா காளையார் வந்தீங்கன்னாக்கா இங்கேயே சோமேஸ்வரர் கோயில் இருக்குது, நிறையா கோயில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோயிலெலாம் உள்ளே இருக்குது. அந்த மன்னருமே அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. நல்ல கலைநயமிக்கதாக கோயில் இருக்குது. வாங்க பார்க்கலாம், வந்து பாருங்கள். இந்த கோயிலோட தல பெருமை என்ன அப்படின்னா, யானை மடு. இந்திரனின் வாகனமான ஐராவத யானை மகரிஷி ஒருவரால் தரப்பட்ட பிரசாத மாலையை தரையில் வீசி எறிந்தது. இதனால் சாபம் பெற்ற அந்த யானை சாப நிவர்த்திக்காக இத்தல இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வந்தது. மனிதர்களின் பார்வை இந்த யானை மீது படக்கூடாது என்பது விதி. ஆனால் ஒருமுறை ஒரு மனிதன் அந்த யானையை பார்த்து விட்டான். இதனால் அந்த யானை தன் தலையால் பூமியை முட்டி பாதாளத்துக்குள் சென்று விட்டது. யானை முட்டிய பள்ளத்தில் தண்ணீர் பெருகி ஒரு தீர்த்த குளம் உண்டானது. இதற்கு யானை மடு என்று பெயர். ராமபிரான் ராவணனை அளித்த பிரம்மகத்தி தோஷம் நீங்க இத்தீர்த்தத்தில் நீராடியதாக ஸ்கந்த புராணத்தில் உள்ளது. கோவிலுக்குள் சிவகங்கை தீர்த்தம் உள்ளது. தலவிருட்சம் கொங்கு மந்தாரை. 3 அம்மனும் 3 சிவனும் தனித்தனியாக சன்னதியில் அருளுகின்றனர். தேவார பாடல் பெற்ற தலங்களில் 3 சிவன் 3 அம்மன் இங்கு மட்டுமே உள்ளனர். இதில் சுவர்ண காளீஸ்வரர் தான் தேவார பாடல் பெற்றவர். இவரை வழிபட்டால் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை. சண்டாசூரனை கொன்ற காளி சொர்ண காளீஸ்வரரை வழிபட்டு தன் பாவம் நீங்கி சொர்ணவல்லி என்று திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். 1000 கோவிலை தரிசித்த பலன். இத்தலத்தில் பிறந்தாலும் இறந்தாலும் முக்தி. இத்தல இறைவனை வணங்கினால் பூர்வ ஜென்ம பாவம் விலகும். சகஸ்திரலிங்கமும் இத்தலத்தில் உள்ளது. இந்திரன் தனக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்க பல சிவாலயங்களை தரிசித்து வந்தான். இத்தலம் வந்தவுடன் 1000 சிவாலயங்களை ஒன்றாக தரிசித்த பலன் கிடைத்ததாக உணர்ந்தான். இதன் அடிப்படையில் இங்கு சகஸ்ரலிங்கம் பிரஷ்டை செய்யப்பட்டது. தங்கத்தால் ஆன பள்ளியறை இங்குள்ளது. சம்பந்தர், சுந்தரர், அருணகிரிநாதர் ஆகியோர் இத்தலத்தை பாடியுள்ளனர். இந்த கோயில் தான் மீனாட்சி சுந்தரர் கோயில். இதுதான் இப்போ மதுரை மீனாட்சி சுந்தரர் கோயில். அதே மாதிரி மீனாட்சி சுந்தரர் கோயில் வந்து காளையார் கோயிலுக்கு உள்ள தனி சன்னதியாக இருக்குது. அதுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே உள்ள கோயில் பிரகாரத்தில் பாருங்களேன், எவ்வளோ அழகான பிரகாரங்கள்லாம் இருக்குது. சரி வாங்க அவனை வரலாறையும் பார்ப்போம். பாண்டிய நாட்டின் பாடல் பெற்ற 14 திருத்தலங்களில் முக்கியமான தலம் திருக்கானப்பேர் என்று அழைக்கப்படும் காளையார் கோயில்.
பண்டைய பெயர் வந்து கானப்பே ரயில். இது பேர் கானப்பே ரயில் தான் பண்டைய காலத்து பேர். அதுக்கடுத்து திருக்கானப்பேர் எனவும் தலையிலங்கானம் என்றும் சங்க காலங்களில் வழங்கப்பட்டுள்ளது. சங்க காலத்தில் 3 பேர் இருந்திருக்கு. கானப்பேரையில், திருக்கானப்பேர், தலையிலங்கானம் என்ற 3 பேர் சங்க காலத்தில் இந்த காளையர்களுக்கு பேராக இருந்துச்சு. கிபி 16ஆம் நூற்றாண்டில் இருந்து சோமநாத மங்கலம் என்றும் அழைக்கப்பட்டுள்ளது. எப்போ இருந்து 16ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த காளையர்களுக்கு பேர் சோமநாத மங்கலம் என்று அழைக்கப்பட்டுள்ளது. சங்க காலத்தில் பாண்டிய நாட்டில் கானப்பே ரயில் என்ற அரண் அமைத்து சிங்கள படைகளை வென்று ஆண்ட தலைவன் வேங்கை மார்பன். இந்த கோயிலை பார்க்குறீங்களா, இந்த சன்னதி தான் அருள்மிகு ஸ்ரீ சொர்ண காளீஸ்வரர் திருக்கோயில். இது மாமன்னர் பெரிய மருது பாண்டியர். இது பெரிய மருது பாண்டியர், இவருடைய சிலை இவங்களே ஃபுல்லாகவே இருக்குது. இதுதான் மருது பாண்டியர். அடுத்து வந்து சின்ன மருது பாண்டியர் பாருங்களேன். இவர் வந்து சின்ன மருது பாண்டியர். இவர் சின்ன மருது பாண்டியர். இவரும் சிலை, முழு சிலை இங்கே வச்சுருக்காங்க. சின்ன மருது பாண்டியோட முழு சிலையுமே இங்கே வச்சுருக்காங்க. சின்ன மருது, பெரிய மருது. அடுத்து வந்து கிழவன் சேதுபதி. இது வந்து கிழவன் சேதுபதி. கிழவன் சேதுபதி இதோட முழு சிலையுமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ கோயிலில் இருக்குது. இது காளையார் கோயிலில் சிவன் கோயிலில் வச்சுருக்காங்க. அது ஃபுல்லாகவே சிவ தேவஸ்தானம் அருள்மிகு சுவர்ண காளீஸ்வரர் சன்னதி காளையார் கோயில். ஸோ இந்த கொடிமரம் தான் சொன்ன காளீஸ்வரர் கோயிலோட கொடிமரம். இந்த கொடிமரத்துக்கு அப்புறம் நேராக போனால் தான் இந்த சன்னதி வரும். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இருக்கிறது நடராஜர் சாமி. அது முன்னாடி வச்சுருக்காங்க. அந்த சொன்ன காளீஸ்வரர் கோயிலில் உள்ள பிரகாரத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கொடிமரத்துக்கு பக்கத்தில் தான் நடராஜர் சிலை இருக்குது. அப்புறம் இந்த நடராஜர் சிலையை சாமி கும்பிட்டு உள்ளே சொன்ன காளீஸ்வரர் கோயிலுக்கு உள்ள பிரகாரத்துக்குள்ளே போகக்கூடிய வழி தான். நிறைய பேர் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வராங்க. நம்மளும் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நடராஜ சுவாமி இதுதான். ஸோ கோவிலோட பிரகாரத்தை பாருங்கள். உள்ளுக்குள்ளே எவ்வளோ அழகாக அப்படியே கரெக்டாக அளவு வச்சு செஞ்ச மாதிரி அவ்வளவு கலைநயமிக்க வந்து தூண்கள், சிற்பங்கள் உண்மைக்கு அருமையாக இருக்குது. கோயில்கள் எல்லா கோயில்களும் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் இந்த காளையார் கோயிலுமே அருமையாக கட்டியிருக்காங்க. இந்த கோயிலோட திருப்பணி யாரெல்லாம் பண்ண அப்படின்னா, பல நூறு ஆண்டுகளுக்கு முன் பாண்டிய மன்னரால் அமைக்கப்பெற்ற இக்கோயில் பின்னர் பலராலும் திருப்பணிகள் செய்யப்பெற்றதும் பராமரிக்கப்பட்டு வந்துள்ளது. பாண்டியனால் கட்டப்பட்ட 5 நிலைகளை கொண்ட 90 அடி உயர ராஜகோபுரமும், அதன் அருகே 18ஆம் நூற்றாண்டில் மருது சகோதரர்களால் கட்டப்பட்ட 9 நிலைகளை கொண்ட 155/2 அதாவது 155.5 அடி உயரம் ராஜகோபுரம் உள்ளன. இத்தலத்தில் உள்ள சுந்தரேஸ்வரர் மீனாட்சி கோயில், 100 கால் மண்டபம் நீங்களாக ஏனைய சோமேஸ்வரர், சௌந்தரநாயகி கோவில், சொர்ண காளீஸ்வரர், சொர்ணவல்லி கோயில் நாட்டுக்கோட்டை நகரத்தாரால் மறு கட்டுமானம் செய்யப்பட்டும் புதிதாக மண்டபங்களும் பிரகாரங்களும் அமைக்கப்பட்டுள்ளது. 1800கள் மத்தியில் தொடங்கி 1900 தொடக்க வரை நகரத்தார் திருப்பணிகள் நடந்துள்ளது.
சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தான நிர்வாகத்துக்குட்பட்ட பாண்டிய நாட்டு பாடல் பெற்ற திருத்தலங்களில் 10வது ஸ்தலமாக தீர்த்தம் மூர்த்தி ஸ்தலம் மூன்றிலும் சிறப்பு பெற்று விளங்கி வரும் திருக்கானப்பேர் என பெயர் பெற்ற இந்த திருத்தலத்தில் கிபி 7ஆம் நூற்றாண்டில் மாரவர்மன் சுந்தரபாண்டிய மன்னரால் இங்கு 1008 சகஸ்ரலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், மதுரை, உத்திரகோசமங்கை, திருக்காலத்தை, ராமேஸ்வரம், காளையார் கோயில் இந்த ஸ்தலங்களில்தான் 1008 சகஸ்ரலிங்கம் இருக்கிறது. சகஸ்ரலிங்கத்தை வழிபாடு செய்தால் 1008 சிவாலயங்களை ஒரே நேரத்தில் வழிபட்ட பலன் கிடைக்கும். 1008 சகஸ்ர கலச அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் பிரமகத்தி தோஷங்கள், பூர்வ ஜென்ம பாவ விமோசனங்கள் நீங்கி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அஷ்ட மாசித்துகளும் கிடைக்க பெற்று பேரானந்த பெருவாழ்வு அடைவார்கள் என்பது திண்ணம். நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா, இதே 108 சகஸ்ரலிங்கம். திருக்கோயில் அன்னதான கூடம் இதான். அருள்மிகு ஸ்ரீ சொர்ண காளீஸ்வரர் திருக்கோயில் காலாயர்கள் அன்னதான கூடம். இந்த ராஜகோபுரத்தோட உயரம் என்னன்னாக்க 155 அரை அடி. இந்த ராஜகோபுரம் அகலம் 93 அடி. காலம் 18ஆம் நூற்றாண்டு காளீஸ்வரர் ராஜகோபுரம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது மேலே ஒரு ராஜகோபுரம், கீழே காளீஸ்வரர் ராஜகோபுரம் உயரம் 90 அடி, அகலம் 57 அடி 8 அங்குலம். இது 7ஆம் நூற்றாண்டு. 2 கோபுரம் பார்த்தோம் இல்லையா, சின்ன கோபுரம் 7ஆம் நூற்றாண்டு, பெரிய கோபுரம் 18ஆம் நூற்றாண்டு அப்படி இந்த கல்வெட்டுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. திருஞான சம்பந்தர் அருளிய தேவாரம் அந்த பாட்டை போட்டிருக்காங்க. திருஞான சம்பந்த சுவாமிகள் 3ஆம் திருமுறை பாராயணத்தில் உள்ள பதிப்பகங்களில் உள்ள நாளும் நான் உயர்வோ நன்மையை பெறுவேரே என்ற வரியும் தலையினால் வணங்குவார் தவமுடையார்களே என்பதும் ஸ்தலத்தின் பெருமையும் ஸ்ரீ சொர்ண காளீஸ்வரின் பூர்ணமான அனுக்கிரகையும் அறிந்து வழிபாடு செய்யும் பாக்கியவான்களுக்கே கிடைக்கும் என்பதாகும். காளையார் கோவிலோட வரலாறு என்னன்னா, காளையார் கோவில் சங்க காலத்திலிருந்து மன்னர்களின் கோட்டையாகவே செயல்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர்களாகிய முத்து வடுகநாத பெரிய உடையாத்தேவர் மற்றும் மருது சகோதரர்களின் கோட்டையாகவும் திகழ்ந்தது. ஜூன் 25, 1772 ஆங்கிலேய படைகள் கர்னல் ஜோசப் ஸ்மித் மற்றும் கேப்டன் போஜூர் தலைமையில் காளையார் கோவிலை நோக்கி அணிவகுத்தனர். சிவகங்கையின் 2வது ராஜா முத்து வடுகநாத தேவர் 1750 முதல் 1772 வரை மற்றும் மருது சகோதரர்கள் அவர்களை எதிர்த்து கோயிலை பாதுகாக்க முயன்றனர். இதில் ராஜா முத்து வடுகநாத தேவர் மற்றும் பல வீரர்கள் உயிர் மாண்டனர். படையெடுத்த ஆங்கிலேயர்கள் 50,000 பக்கோடா மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இதுதான் காளையாரோட வரலாறு. நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், காளையார் கோவிலோட தல வரலாறு, அதோட தல பெருமை, காளையார் கோவில் பேர் எப்படி வந்தது, எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி இருந்தது, எப்படி மருவி வந்தது, இந்த கோயிலை யார் பாதுகாத்தா, அந்த கோயிலை யார் கட்டினா, மருது சகோதரர்கள் இந்த கோயிலுக்காக என்னென்ன பண்ணாங்க எல்லாமே பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சிற்றுலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் உங்களுக்கு கமெண்ட் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஏதாச்சும் நாங்கள் திருத்திக்கணுமா, இதை மாற்றணுமா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.